வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். அம்மா, இப்படியே எவ்வளவு நேரத்துக்குமா அழுதுட்டே இருப்பீங்க? மதியத்துல இருந்தே நீங்க சாப்பிடல. இந்தாங்க கொஞ்சமா தான் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். அண்ணன் எப்படி வீட்டுக்கு வந்துருமா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல, என் புள்ள எங்க இருக்கான்னு தெரியாம என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவும் வேண்டாம். எடுத்துட்டு போயித போ. அம்மா, ஒரு வாய் சாப்பிடுமா. சொல்றல, எடுத்துட்டு போறேன். எனக்கா அண்ணே. சரவணா, செந்தில், என்னடாச்சு? அண்ணன் எங்கடா? சரவணனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, எதுவுமே தெரியல. நானும் 2-3 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன். அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியலம்மா. ஸ்டேஷன்லயும் ஒரு கான்ஸ்டபிளை பிடிச்சி விசாரிச்சு பார்த்தேன். இன்னும் போலீஸ் அண்ணனை அரெஸ்ட் பண்ணலன்னு தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு பாதுகாப்பா எங்கேயோ மறைஞ்சிருக்குன்னு தான் தோணுது. ஏண்டா, அண்ணன் என்ன கொலைகாரனா? அது எதுக்கு நான் போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? அப்படி இல்லைனா ஏன் அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கு? அப்படியே அண்ணன் வீட்டுக்கு வந்தாலும் சிக்கல் தான். என்னடா சொல்ற? ஆமா, தெரு முனையில ஒரு போலீஸை நிக்க வச்சிருக்காங்க. ஒருவேளை அண்ணன் இங்க வந்தாலும் அதை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அம்மா அம்மா, ஏன் அப்படி பண்றீங்க? அம்மா அம்மா, என்ன பண்றீங்க? எப்படி சோதனை மேல சோதனை வருதுன்னு தெரியலையே. என்னம்மா ஏன் அப்படி பண்ற? அம்மா, அவன் என் வயித்துல வந்து பிறந்திருக்கவே கூடாது. என்னாலதான் அவனுக்கு இவ்வளவு கஷ்டம். அப்படி எல்லாம் இல்லம்மா. சின்ன வயசா இருக்கும் போதே அப்பாவை இழந்து அன்னைக்கே இந்த குடும்பத்துக்காக அவன் உழைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை ஏன் தான் அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே. கல்யாணமானதுல இருந்தே பாவம் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதையெல்லாம் எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு நினைச்சனே. ஆனா இப்ப அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையே வேற. அது மட்டும் அவனுக்கு அமைஞ்சிருந்தா அவன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க தேவையே இல்லை. அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாம இப்படி ஒருத்தனா கிடந்து என் பொண்ணு கஷ்டப்படுறத பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அவனை புடிச்சிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வெளியில போலீஸ் நிக்குதுன்னு நீ வேற சொல்ற. அப்படிப்பட்டவனா என் புள்ள? இல்ல நான் அவனை அப்படிதான் வளர்த்தனா? என் புள்ளைக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு எதுவுமே உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டதே இல்லை. நான் எல்லாத்தையுமே என் பிள்ளைங்களுக்காக தான் கேட்டிருக்கேன். இப்ப கூட அவனுக்காக தான் நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ எப்படியாவது அவன் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து. நீ தான் அவனை காப்பாத்தணும். எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது நீதானே. அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கும் தெரியும்ல. அந்த உண்மைய எல்லாருக்கும் தெரியவை. என் புள்ள யாரையும் கொலை செய்யலன்னு அவனை குத்தம் சொல்றவங்களுக்கு புரியவை. எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களோட பெரிய நம்பிக்கையே அநியாயம் நடக்கிறப்போ நீ எந்த ரூபத்திலேயாவது வந்து காப்பாத்துவங்கிறது மட்டும்தான். இப்ப என் பிள்ளைக்கு எதிரா ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து அவனை காப்பாத்து. ஏதாவது ஒரு ரூபத்துல நீ வா, எனக்கு அது போதும்.
சாப்பிடுறியாமா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நில்லுங்க. ஆ? அப்படி ஒன்றும் நீங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. நான் ரூம்க்கு போய் சாப்பிடுறேன். ரூம்ல சாப்பிட்டுக்கிறியா? இதென்னம்மா புது பழக்கமா இருக்கு? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீ சாப்பாட உன் ரூம்ல சாப்பிட்டதே இல்லையே. என் மேல உள்ள கோவத்தினால எல்லாம் நீ உன் பழக்கத்தை மாத்திக்க வேண்டாமா? நீ எங்கேயே உட்காந்து சாப்பிடு. நான் ரூம்ல இருக்கேன். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆ? எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்கணுமா? நான் எங்க சாப்பிடணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், இது எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவா தான் இருக்கணுமா? எனக்காக விட்டு கொடுக்கிற மாதிரி இந்த எமோஷனல் டிராமாலாம் பண்ணாதீங்க. நான் என் ரூம்லயே போய் சாப்பிடுறேன். எனக்கு அதான் நிம்மதி. சரவணா, இந்தா சாப்பிடு. ஹால்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. முதலாளி இருந்தாரா? ஆமா, எப்பவுமே டைனிங் டேபிள்ல தானே சாப்பிடுவேன். இது என்ன புது பழக்கம்னு ஆரம்பிச்சாரு. நான் கோவமா பேசுற மாதிரி பேசி சமாளிச்சிட்டேன். இந்தா சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இல்ல, நீ இப்ப சாப்பிடு, நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் ரம்யா, இப்பதானே முதலாளி கிட்ட நீ சாப்பிட போறதா சொல்லிட்டு வந்த. மறுபடியும் நீ சாப்பிட்றத பார்த்தா அவருக்கு சந்தேகம் வந்துடாதா? இதையே ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இருக்கட்டும்டா, நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் சொல்றேன்ல, இதையே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வா உட்கார். இந்தா சாப்பிடு. நீயும் சாப்பிடு. நல்லா இருக்கா? இது எங்க அம்மா சொல்லி கொடுத்ததா? எப்படி கண்டுபிடிச்ச? அவங்க செஞ்ச மாதிரியே இருக்கு. சரி, இப்ப சாப்பிடு. சரவணா, எனக்கு ஒரு டவுட். என்ன? ரத்னசாமியை கொல்றதுக்கு புதுசா ஒருத்தன் வந்தான்னு சொன்னியே, அவனை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? ஏன் கேக்குற? இல்ல, ஒருவேளை அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை புடிச்சு இந்த கொலையை நீ செய்யலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம்ல. இல்ல ரம்யா, இதுக்கு முன்னாடி நான் அவனை எங்கேயுமே பார்த்ததில்ல. கன்ஃபார்மா? இல்ல, துரையோட ஆபீஸ்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, இப்படி எங்கேயுமே நீ அவனை பார்த்தது இல்லையா? அவனை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேக்டரியில தான் பார்த்தேன். அவன் யாருன்னு தெரிஞ்சா அதை வச்சு ஏதாவது மூவ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம போச்சு. சரி, நீ சாப்பிடு, வேற ஏதாவது ஒண்ணு யோசிப்போம். ரம்யா, நான் அவனை பார்த்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, இந்த மர்டருக்கு முன்னாடி அவன் ஒரு நாள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். கண்டிப்பா அது அவனே தான். அப்ப அவன் யாரோன்னு நினைச்சு கண்டுக்காம விட்டுட்டேன். இப்பதான் தெரியுது அவன் என்னதான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான். உன்னை ஃபாலோ பண்ணானா? ஆமா ரம்யா. என்னடா குழப்புற? ரத்னசாமிய கொலை பண்ணி அந்த பழிய உன் மேல போடுறது தானே அவங்களோட பிளானு. அப்படின்னா அவன் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணணும்? ஆமால,
சரவணா, அப்பா அவன் வந்ததே உன்னை கொலை பண்றதுக்காக தான். என்ன கொலை பண்றதுக்கா? ஆமாடா, ரத்னசாமியை கொல்ல வந்தவன் உன்னை எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? லாஜிக்கே இடிக்குதே. இங்க பாரு சரவணா, நீ சொல்றதெல்லாம் பாக்குறப்போ துரையும் மனோகரும் ரத்னசாமிய கொல்ல பாத்திருக்காங்க. ஆனா அவன் வந்தது உன்னை கொல்றதுக்கு. நீ நல்லா யோசிச்சு பாரு, அந்த ஃபேக்டரியில அவனோட டார்கெட் ரத்னசாமியா இல்ல நீயா? ஆமா ரம்யா, நீ சொல்ற மாதிரி அவன் என்னதான் கொல்ல பார்த்தான். ஆனா தவறுதலா ரத்தினசாமியை மாத்தி கொண்டுட்டான். ஆனா என்ன யார் ரம்யா கொல்ல நினைக்கிறோம்? ஒருவேளை துரையும் மனோகரும் தான் இந்த பிளான பண்ணிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அப்படி தோணல சரவணா. உன்னையும் ரத்னசாமியையும் ஒரே நேரத்துல கொல்றதுனால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. கண்டிப்பா அப்படி ஒரு முட்டாள்தனத்தை ஈஸ்வரியோட அண்ணனுங்க செய்ய வாய்ப்பில்லை. வேற யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். ரம்யா, ரம்யா, முதலாளி, சரவணா, ரம்யா, என்ன பண்றது? சரி, நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ. சரவணா, ஒளிஞ்சுக்கோ. டிஃபன் எடுத்துட்டு வந்தேன், ஆனா தண்ணியை மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. ஏமா அப்படி பாக்குற? நீ என்னவோ அப்பாவா நினைக்கலனாலும் எனக்கு நீ ஒரே பொண்ணு. நான் உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியாதுமா. ரம்யா, இதுக்கு தான் உன் வீட்டில் தங்க வேண்டாம்னு சொன்னேன். முதலாளிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என் வீட்டை தவிர நீ வேற எங்க இருந்தாலும் அதுதான் உனக்கு பிரச்சனை. இப்போதைக்கு அந்த கில்லர் யாருன்றத கண்டுபிடிக்கணும். அவனை வச்சு உன்னை கொல்ல நினைச்சவங்கள கண்டுபிடிக்கணும். அத பத்தி மட்டும் யோசி. வேற எதை பத்தியும் நீ யோசிக்காத, சரியா? ரம்யா,
ரம்யா, நம்மள வர சொல்லிட்டு எங்க போனா அவ? ரம்யா, ரம்யா, சரவணா, ரம்யா, என்ன பண்ற? ரம்யா, விடு. ரம்யா, விடு. விடுங்கறல்ல. என்ன பண்ற? ஏய், என்ன என்ன இது? முதலாளி ஊருக்கு போயிட்டாரு, வீட்ல யாரும் இல்ல. துணைக்கு வான்னு கூப்பிட்டு என்னென்னமோ பண்ற? என்ன துணைக்கு வந்தியா? ஆமா. அட டியூப் லைட், முதல்ல உட்காரு. இல்ல இல்ல, இது சரியில்லை. நான் கிளம்புறேன். டேய், ஏய், உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. ஏய், ரம்யா. ஏண்டா, வீட்ல யாரும் இல்லைன்னு துணைக்கு கூப்பிடுறதா இருந்தா நான் உன் தங்கச்சி ரேணுகாவையே கூப்பிட்டிருப்பேனே. ஆமால, அதான் அவ இருக்கால. அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்ட நீ? டேய், நீ நிஜமாவே டியூப் லைட் தானா இல்லனா நடிக்கிறியாடா? லவ் பண்ற பொண்ணு வீட்ல யாரும் இல்லைன்னு உன்னை வர சொல்லி ஆசையா இப்படி கட்டி பிடிக்கிறா. அத ஃபீல் பண்ணாம வேஸ்டடா நீ. ஏய், அப்படி இல்ல ரம்யா, எதுவா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. ம், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஆ, இப்போ நான் உன்னை கட்டி தானே பிடிச்சேன், அதுக்கே நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஆ. நியாயமா நான் தான் அப்படி ரியாக்ட் பண்ணணும். ஆனா இங்க எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. ம். ரம்யா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. ம். இது என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா, உன் கூட இப்படி ஒன்னா இருக்கணும்னு. ஏன் சில நாள் கனவுல கூட கண்டிருக்கேன், நாம 2 பேரும் இப்படி ஒரே ரூம்ல உட்கார்ந்து விடிய விடிய கதை பேசிட்டு இருக்கிற மாதிரி. என் அப்பா ஊருக்கு போனதுனால அந்த கனவு இன்னைக்கு நிஜமாயிருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் உன் கூட இப்படி இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. என்ன? என்னது? விடிய விடிய கதை பேசணும்னு சொன்னியே, அதுதான். ஏன், அதுல என்ன பிரச்சனை? எனக்கு இப்பவே தூக்கம் வருது. ஏய், தூக்கமா? என்னடா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு வர முதலாளி ஊர்ல இல்லையா, அதனால காலையில இருந்து கடையில எல்லா வேலையையும் நான் தான் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இதுல நீ விடியற வரைக்கும் கதை பேசணும்னு சொன்னா எப்படி சொல்லு? நான் என்ன மிஷினா? எனக்கு தூக்கம் வருது ரம்யா, அதனால கொஞ்சம் எழுந்துறேன். ஏன்? எழுந்துரு சொல்றேன், எழுந்துரு. என்ன பண்ண போற? இரு 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 சொல்றேன், இரு. இப்போ இரு இரு வராத, கொஞ்சம் பேக் போ, நல்லா போ. இது நல்லா தானே இருந்துச்சு, என்ன பண்ற? இரு 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 நான் சொல்றேன். இப்ப பாரு. இங்க உட்காரலாமா? ஏய் இரு இரு சொல்றேன்றல. இப்ப நான் என்ன பண்றேன், நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேல படுத்துக்கோ. என்னது? நீ கீழே படுக்க போறியா? பின்ன ஒரே பெட்ல படுக்க சொல்றியா? என்ன விளையாடுறியா நீ? ரம்யா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். கல்யாணம் ஆகுற வரைக்கும் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். டேய், ரொம்ப ஓவரா பண்றடா நீ. அப்படி ஒண்ணும் நான் உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டேன். நீ இப்படி பயப்படுறத பார்த்தா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல போலயே. அப்படியே வச்சுக்கோமா. இந்த ஏத்தி விட ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். நீ போய் பெட்ல படு, நான் கீழே படுத்துக்கிறேன். ஓகேவா? சரவணா, ஏய், நான் சொல்றத கேளு. போ படு, போ போ. நான் கீழே படுத்துக்கிறேன். என்ன சரவணா, படுன்னு சொல்றல. ஷோ படு. என்ன பாக்குற? படுத்து தூங்கு.
இப்படி ஒரு அக்மார்க் அப்பாவி எனக்கு லவ்வரா கிடைக்க நான் போன ஜென்மத்துல கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், சிரிக்காதடா, நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன். நீ ஒரு சரியான டியூப் லைட். இல்ல இல்ல இல்ல, டியூப் லைட் கடை. இல்ல 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 இல்ல, அதுவும் இல்ல, டியூப் லைட் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரி நீ. தேங்க்ஸ். நான் படுக்கிறேன். படுத்து தொலை. குட் நைட். நீ என்ன முழிச்சிட்டு இருக்க? படு. நாளைக்கு சீக்கிரம் எழுஞ்சிக்கணும்ல. கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் படு, எனக்கு தூக்கம் வருது. ச்சே. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா